வழியையும் காட்டுவார். ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட ஆமேனை தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தைரியமா இறங்கி மோதி பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தான் பயந்து நடுங்கி ஓடுறதில்ல. ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. ஆனால் சொன்ன என் ஆண்டவர் எந்த இடத்திலும் எவனிடமும் மறு கன்னத்தை காட்டவில்லை. காட்டினாரா? எவன்கிட்டயாவது மண்டிட்டாரா? இல்ல. ஆனால் அடித்தவனை பார்த்து மத்தேயு நற்செய்தியிலே சொன்னார், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று. யோவான் நற்செய்தியிலே அடித்தவனை பார்த்து கேட்கிறார், என்னை எதற்காக அடித்தாய்? நான் பேசியது சரி என்றால் ஏன் அடித்தாய்? தவறு எதுவென்று சுட்டி காட்டு சொன்னாரா? அவர் தான் நம்ம இறைவன். நம்ம ஆண்டவர் ரொம்ப தில்லான ஆண்டவர், ரொம்ப தைரியமான ஆண்டவர். ஆமேன்னு சொன்னா சிலுவை கிடைக்கும்னு தெரிஞ்சேன் ஆமேன் சொன்னாரு. நம்ம ஆண்டவர் சொன்ன ஆமேன் மிகப்பெரிய ஆமேன் எங்க தெரியுமா? கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்து அவர் சொன்ன ஆமேன், தந்தையே என் விருப்பம் அல்ல. எங்க ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறட்டும்னு சொல்றவங்க அத்தனை பேரும் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நம்ம அம்மா ஆமேன் சொன்னாங்க எப்போ? இதோ உமது அடிமை சொன்னாங்களா? ஆமேன். அந்த ஆமேனுக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? சிமியோன் சொல்லுவார், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். பயந்தாங்க, கொஞ்சம் கூட அசரல. அவங்க சொன்ன ஆமேன்